Hello, my dear student. Welcome to my channel. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் என்சிஆர்டி கிளாஸ் 12 இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரேன்ஸ். நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். Name the following halides according to IUPAC system and classify them as alkyl, allyl, benzyl, primary, secondary, tertiary, also vinyl or aryl halides. ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் நம்மளை வந்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 12 ஸ்ட்ரக்சருக்குமே நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா IUPAC நேம் வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்னில் எதெல்லாம் அப்ளிகபிளோ அதெல்லாம் நம்ம வந்து எந்த பேட்டர்ன் அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத வந்து நம்ம சொல்லணும். சரியா? ஸோ முதல்ல இந்த ஐயூபேக் நேம் எழுதணும் அப்படின்னா இந்த ஐயூபேக் சிஸ்டமில் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்றது நமக்கு தெரியணும். ஒரு ஐயூபிஎஸ்சி நேம் அப்படிங்கிறது எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து ஒரு ரூட் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிஃபிக்ஸஸ் இருந்தால் அதையெல்லாம் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். அதாவது ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பின்னாடி நமக்கு வரப்போகிறது வந்து சஃபிக்ஸஸ். இப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு 3 பேட்டர்னில் நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3மே சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஐயூபேக் சிஸ்டமாக இருக்கும். இந்த ரூட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் நம்ம வந்து மீத், ஈத் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மீத், ஈத், ப்ரோப் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் த கார்பன் 1 இருந்தால் நமக்கு வந்து மீத் அப்படின்னு சொல்லுவோம், 2 இருந்தால் ஈத்துன்னு சொல்லுவோம், 3 இருந்தால் ப்ரோப்பு, 4 இருந்தால் பியூட்டு, அந்த மாதிரி நமக்கு வரிசையாக போயிட்டுருக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரில் எது அப்ளிகபிளோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிஃபிக்ஸஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரான்ச்சஸ். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சரில் நமக்கு என்னெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அதையெல்லாம் நம்ம ப்ரிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். சஃபிக்ஸஸ் அப்படிங்கிறது மெயின்லி நமக்கு வந்து ஏஎன்இ சஃபிக்ஸ் வரலாம், இல்லை இஎன்இ சஃபிக்ஸ் வரலாம், இல்லைன்னா ஒய்என்இ சஃபிக்ஸ் வரலாம். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளோட ஐயூபேக் நேம் வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த அல்கைல், அல்லைல், பென்சைல் இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். முதல்ல நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இங்கே சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? அல்கைல் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு CH3, CH2 இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருக்கும். ஹேலைடு அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஹேலைடு இருக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தால் அல்கைல் ஹேலைடு, அதாவது ஜென்ரலி RX இந்த மாதிரி இருக்கணும். அல்லைல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதோட பேட்டர்ன் வந்து டபுள் பாண்ட் CC இந்த மாதிரி ஒரு லிங்க் இருந்தால் இதை தான் நம்ம வந்து அல்லைல் ஹேலைடு, இந்த பொசிஷனில் நமக்கு வந்து ஹேலைடு இருந்தால் அல்லைல் அப்படின்னு சொல்கிறோம். பென்சைல் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பென்சின் இருக்கணும். கண்டிப்பாக பென்சின் இருக்கணும். இந்த இடத்துல கார்பன் இருக்கணும். இந்த பொசிஷனில் X இருக்கணும். சரிங்களா? இதை தான் நம்ம வந்து பென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். வினைல் அப்படின்னு சொல்லும்போது C இந்த இடத்துலையே நமக்கு வந்து ஹேலஜன் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து நம்ம வினைல் அப்படின்னு சொல்கிறோம். அரைல் ஹேலைடு அப்படிங்கிறது பென்சீன்லேயே ஹேலைடு இருக்கும். பாருங்கள், பென்சீன் இந்த இடத்துலையே நமக்கு ஹேலைடு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து நம்ம பென்சைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பென்சைல்னா பென்சீனுக்கு நெக்ஸ்ட் ஒரு கார்பன், அந்த கார்பனில் ஹேலஜன் இருக்கணும். பட் இங்கே அரைல் அப்படின்னு சொல்லும்போது பென்சீன்லேயே நமக்கு வந்து ஹேலைடு இருக்கணும். சரிங்களா? இதை வந்து நம்ம அரைல் ஹேலைடு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படிங்கிறதும் நான் இங்கே உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஒரு ஹேலஜன்ஸ் இருக்குது. இந்த ஹேலஜன் பாண்டடாக இருக்கிற கார்பனில் ஒரு கார்பன் லிங்கில் இருந்தால் இப்போ இந்த கார்பனை தான் நம்ம வந்து பிரைமரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹேலஜன் பாண்டடில் இருக்கிற கார்பனோட 2 கார்பன் செயின் லிங்க் போகும்போது இதை வந்து நம்ம செகண்டரின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஹேலஜனோட கம்பைன் ஆகிருக்கிற கார்பன் 3 கார்பன் லிங்க்கு போயிட்டு இருந்தால் இந்த கார்பனை நம்ம டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிம்பிளாக இதனோட ஐடியா. சரிங்களா? இப்போ ஃபர்தராக நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நீட்டாக நோட் பண்ணிங்களா அதில் சில எக்ஸாம்பிள்ஸோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கொஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ 1 by 1 இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி வந்து நமக்கு கம்பைன்டு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க.
இப்படி இருந்தால் நம்மளால் இந்த IUPAC நேம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதே மாதிரி கிளாஸிஃபிகேஷனும் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். அதனால் இந்த ஸ்ட்ரக்சரை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணி உங்களுக்காக எழுதுகிறேன் பாருங்கள். இதே ஸ்ட்ரக்சர் தான் இந்த மாதிரி எழுதலாம். அப்படின்னா இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்கள். இந்த CH3 இருக்கு இல்லையா, அது இங்கே இருக்குது. இந்த குளோரின் வந்து ஆக்சுவலாக இந்த கார்பனில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால இது வந்து கார்பன் 1, இது கார்பன் 2. இந்த கார்பன் 2ல் குளோரின் இருக்கணும். சரிங்களா? ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கார்பனில் அது இருக்குன்றது மீனிங். அதனால் இந்த இடத்துல பாருங்கள், CHல் நான் Cl அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் நமக்கு CH வருது. பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த CHல் நமக்கு 2 மெத்தைல் குரூப் இருக்கணும். சரிங்களா? 2 மெத்தைல் குரூப் இருக்கணும் இந்த கார்பனில். அதனால் இந்த கார்பனில் பாருங்கள் 2 மெத்தைல் குரூப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கிற கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி போடணும். சரிங்களா? இது நம்மளோட ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம IUPAC எழுதணும் அப்படின்னா நம்பரிங் வந்து கொடுக்கணும். இதுக்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பேசிக்காக ஒரு IUPAC சிஸ்டம் எப்படி எழுதணுன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதனோட நம்பரிங் சிஸ்டம் கொடுக்கும்போது இதுக்கு வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அண்ட் நம்பர் 4. சரிங்களா? இதுதான் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இன் எ லாங் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் செகண்ட் பிளேஸில் நமக்கு குளோரின் அப்படிங்கிற ஒரு பிரான்ச் இருக்குது. தேர்ட் பிளேஸில் மெத்தைல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. சரிங்களா? இதையெல்லாம் நம்ம முதல்ல எழுதிக்கிட்டால் நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு. செகண்ட் பிளேஸில் குளோரின் இருக்குது, அதனால் குளோரோ அப்படின்னு நம்ம எழுதணும். தேர்ட் பிளேஸில் நமக்கு ஒரு மெத்தைல் குரூப் இருக்குது, 3 மெத்தைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பிரான்ச்சஸுக்கெல்லாம் பேர் கொடுக்கும்போது இப்படி தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிறது 4 கார்பன். இந்த லீனியர் செயினில், லாங் செயினில் நமக்கு 4 கார்பன் தான் நம்மளோட நம்பரிங் சிஸ்டமில் வந்திருக்கு. அப்போ 4 கார்பன் இருந்தால் அதனோட ரூட் வேர்ட்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பியூட். இது எதனால்? 4 கார்பன் இருக்கிறதுனால. அண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட், அதாவது டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்லைன்னா அதனோட சஃபிக்ஸை வந்து நீங்கள் ANE அப்படின்னு முடிக்கணும். இவ்வளோதாங்க. இப்போ இதை கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு வந்து நேம் வந்துடும். நான் என்ன பேட்டர்ன் சொல்லியிருக்கேன்? ரூட் வேர்டு இருக்கணும், அதுக்கு லெஃப்ட் சைடில் ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கணும், ரைட் சைடில் வந்து சஃபிக்ஸஸ் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல ரூட் வேர்டு அப்படிங்கிறது பியூட் தான் நமக்கு ரூட் வேர்ட். இதுதான் வந்து நம்மளோட சஃபிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து சஃபிக்ஸ். இந்த ரெண்டும் நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸாக வரப்போகுது. ஓகே? ஸோ இதை அப்படியே கம்பைன் பண்ணி எழுதலாம். ப்ரிஃபிக்ஸஸில் பாருங்கள், நமக்கு மோர் தேன் 1 ப்ரிஃபிக்ஸஸ் இருக்கும்போது ஆல்ஃபாபெட் ஆர்டரில் நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், இதோட ஃபஸ்ட் ஆல்ஃபாபெட் வந்து C இருக்குது, இதுக்கு M இருக்குது. ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு வருமோ அதை தான் எழுதணும். ஸோ குளோரினில் இருக்கிற C தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதனால் 2 குளோரோவில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் அதனோட கம்ப்ளீட் நேம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பியூட்டுங்கிறது ரூட் வேர்டு. ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம சஃபிக்ஸ் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ப்ரிஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் முதல் எது வரணும்னா ஆல்ஃபாபெட்டில் எது முதல் வரும்? C தான் ஃபஸ்ட்டு வரும், தென் M. சரிங்களா? நீங்கள் நம்பரிங் பார்க்கக்கூடாது. சில நேரத்தில் இங்கே 3 வரலாம், இங்கே 2 வரலாம். அது நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு எதை பார்க்கணும் அப்படின்னா அதனோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாபெட் என்னவோ அதனோட பேசிஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் நேம் ஃபார் த ஸ்ட்ரக்சர் 1. இதனோட ஸ்ட்ரக்சர், இதனோட நேம் வந்து இதுதான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வேலை என்னென்னா இது எந்த டைப்பில் வருதுன்னு சொல்லணும். ஒன்று வந்து அல்கைல், அல்லைல், பென்சைல், இந்த டைப்பில் ஏதாச்சும் வருதா அப்படின்னு சொல்லணும். ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இதில் ஏதாச்சும் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வினைல், அரைல் இந்த கேட்டகரிஸில் ஏதாவது வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக நமக்கு அல்கைல் வருமா அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் அல்கைல் குரூப்ஸு. இதில் ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிறதுனால நமக்கு அல்கைல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அல்கைல் இருக்குது. அல்லைல் இருக்குமானா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பேசிக் ஸ்ட்ரக்சரில். அல்லைல் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இதில் டபுள் பாண்ட் இருக்குது. பென்சைல் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து பென்சின் ரிங் இருக்கணும். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை. அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு வராது. அதான் இதனோட மீனிங். வினைல்லையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் பாண்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பட் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சரில் அது இல்லை. அப்போ இதுவும் கிடையாது. அரைல் வரணுன்னாலும் நமக்கு பென்சீன் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கணும். பென்சீன் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட்டாக இருக்கணும். பட் இந்த ஸ்ட்ரக்சரில் இல்லை. ஸோ அதனால் இதுவும் கிடையாது. ப்ரைமரி, செகண்டரி நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இந்த குளோரின் தான் நீங்கள் பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதனோட அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன் தான் நமக்கு முக்கியம். இந்த கார்பனோட பாருங்கள் ரைட் சைடில் ஒரு கார்பன் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன் இருக்குது. ஆக 2 கார்பன் இருக்கிறதுனால இது வந்து எந்த கேட்டகரி அப்படின்னா செகண்டரி ஹேலைடு கேட்டகரியில் வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதனோட ஐடியா. இதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம போகலாம்.
பாருங்கள் செகண்ட் ஒன். அகெயின் இந்த கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரக்சரை வந்து நான் வந்து எலாபரேட் பண்ணி எழுத போகிறேன். நல்லா இதை வந்து உங்களுக்கு கிளியராக எழுத தெரியணும். பாருங்கள் CH3 CH2 தென் CH. இந்த CH தான் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற CH3 நீங்கள் போடணும். ஸோ அதனால் இந்த கார்பனில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் அடுத்து ஒரு CH இருக்குது. இந்த CHல C2H5 இருக்குது. ஸோ அதை வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் குளோரின் வந்து இங்கே சேர்ந்துருச்சு. ஆக்சுவலாக இதோடு நீங்கள் போட்டிங்களன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். இந்த C2H5யும் நீங்கள் எலாபரேட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இடத்துல மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இத்தையில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி CH2 CH3ன்னு போடுறேன். அப்போ தான் உங்களால் வந்து அந்த லாங் செயினை வந்து நம்ம போட முடியும். இப்போ இதனோட அடிப்படையில் IUPAC சிஸ்டம் படி நம்ம நம்பரிங் கொடுக்கணும் அப்படின்னா இதனோட நம்பரிங் சிஸ்டம் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3, அதாவது குளோரினுக்கு மினிமம் நம்பர் வரணும். அதனால தான் இந்த ரூட்டை நான் எடுக்கிறேன் 3. அண்ட் இது வந்து 4th கார்பன், 5th கார்பன், 6th கார்பன். ஓகே, ஓவராலாக நமக்கு வந்து 6 கார்பன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ்லாம் நம்ம நோட் பண்ணணும். 3rd பொசிஷனில் குளோரின் இருக்குது, 4th பொசிஷனில் மித்தைல் இருக்குது. மற்றது எல்லாமே நமக்கு வந்து லாங் செயின் தான். ஸோ அதனால் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம எழுதிக்கலாமா? பாருங்கள், 2nd பொசிஷனில் குளோரோ இருக்குது, 4th பொசிஷனில் மெத்தைல் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு 6 கார்பன் வந்து அந்த லாங் செயினில் இருக்கிறதுனால ஹெக்ஸ் அப்படிங்கிற நம்ம ரூட் வேர்டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் இருக்கிறது எல்லாமே சேச்சுரேட்டட், டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இல்லை. அதனால் ANE சஃபிக்ஸில் முடிக்கிறோம். கிளியர்? இப்போ இதையெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு வந்து நேம் வந்து கிடைச்சிரும். பாருங்கள், அகெயின் 2 ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் C comes first தென் M. ஓகே, இவ்வளோ தான் IUPAC நேம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இதில் எது அப்ளிகபிள் அப்படின்னு பார்க்க போகிறோம். அகெயின் இது வந்து கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட் ஃபார்மில் இருக்கிறதுனால அல்கைல் ஹேலைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்லைல் வராது, பென்சைல் வராது, வினைல் வராது, அரைலும் வராது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்றது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, அண்ட் இந்த கிளாஸிஃபிகேஷன் வரும்போது பாருங்கள், குளோரின் இருக்குது. இங்கே பார்க்கலாமா? குளோரின் இருக்குது. குளோரினோட கம்பைனாக இருக்கிற கார்பன் இதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, இந்த கார்பனோட பாருங்கள், மேலே ஒரு கார்பன், லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன், 2 கார்பன் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால திஸ் இஸ் ஆல்சோ செகண்டரி ஹேலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? நவ் see the third example. அகைன் இதை எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இப்போ புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1 2 இந்த கார்பனில் 2 மெத்தைல் குரூப் இருக்கணும். சரிங்களா? அதனால் இந்த கார்பனில் பாருங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று 2 கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் CH2I. இப்போ என்ன பண்ணணும்? நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு மினிமம் நம்பர் வர மாதிரி தரணும். ஸோ தட் ஐ வில் செலக்ட் ஃப்ரம் ஹியர், ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் 1 2. இதை வந்து நான் 3ன்னு வச்சுக்கிறேன், இதை 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் அயோடின் இருக்குது, செகண்ட் பிளேஸில் 2 மெத்தைல் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட் அயோடோ, செகண்டில் 2 மெத்தைல் இருக்கும்போது நீங்கள் 2 மெத்தைல்னு சொல்ல முடியாது. இதை 2ல் ஒரு மெத்தைல் இருக்குது, 2ல் இன்னொரு மெத்தைல் இருக்குது. ஓகே, அதனால் இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 2,2 டைமெத்தைல், அதாவது 2 மெத்தைல் குரூப் இருக்குது. எங்கே அந்த 2 மெத்தைல் இருக்குது? 2,2 ரெண்டுமே இந்த பொசிஷனில் தான் இருக்குது. அதனால் 2 டைம்ஸ் நீங்கள் 2 போடணும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த லாங் செயின் ஓவரால் நமக்கு வந்து 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ண போகிறோம், ரூட் வேர்டு. அண்ட் வேறு என்ன? எல்லாமே சேச்சுரேட்டட் அப்படிங்கிறதுனால அகைன் ANE யூஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாம் கம்பைன் பண்ணலாம். ஆஸ் பர் ஆல்ஃபாபெட் ஆர்டர் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு I வருது, செகண்ட் லெட்டர் வந்து M. இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மெத்தைல் அயோடின் இதுதான் நேம். இந்த டைங்கிறது மெத்தைல் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த Dயை வந்து நீங்கள் ஆல்ஃபாபெட் கவுண்ட்டுக்கு எடுக்கக்கூடாது. பி கிளியர்? ஓகே, Dயை எடுக்கக்கூடாது. அந்த சப்ஸ்டியூயண்ட்டோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ அயோடினுக்கு I பார்க்கணும், மெத்தைலுக்கு M பார்க்கணும். அது எத்தனை முறை ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டை, ட்ரை, டெட்ரா இப்படிலாம் சொல்லுவோம். அதில் வரக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் அயோடோ 2,2 டைமெத்தைல் பியூட் ஏன். ஓகே, இதில் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, எப்போ எல்லாம் உங்களுக்கு நம்பரும் ஒரு வேர்டும் சேருதோ அந்த இடத்துல இன்பிட்வீனில் கண்டிப்பாக ஒரு ஐஃபன் இருக்கணும். பாருங்கள், ஒரு வேர்டு நம்பர் ஐஃபன், 2 நம்பருக்கு இடையில் கமா, நம்பரை செப்பரேட் பண்ண கமா போடணும், நம்பரையும் வேர்ட்ஸையும் கம்பைன் பண்ண ஐஃபன் போடணும். அண்ட் வேறு எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது, எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இட்ஸ் லைக் எ சிங்கிள் வேர்டு,
ஓவராலாக பார்க்கும்போது ஒரு சிங்கிள் வேர்டு மாதிரி கேப்பே இல்லாமல் எழுதணும். அதான் ஐயூபேக் நேம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வரலாமா? கண்டிப்பாக இது வந்து அல்கைல். ஓகே, ஏன்னா டபுள் பாண்டோ பென்சீனோ இல்லை. அப்போது அல்லைல் வராது, பென்சைல் வராது, வினைல் வராது, அரைலும் வராது. அண்ட் பாருங்க, இந்த ஹாலஜன்ஸ் கம்பைனாக இருக்கிற கார்பன் இதுதான் நமக்கு முக்கியம். இந்த கார்பனோட டைரெக்டாக ஒரே ஒரு கார்பன் தான் பாண்டிங். ஓகே, இந்த கார்பனோட டைரெக்டாக ஒரு கார்பன் பாண்டிங்கில் இருக்கிறதுனால திஸ் இஸ் பிரைமரி ஹாலைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? ஸோ வி கம் டு ஃபோர்த் ஒன். இதை நம்ம எலாபரேட்டாக அகைன் எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த கார்பனில் 3 மெத்தைல் குரூப் இருக்குது. 3 மெத்தைல் குரூப்ஸ் இன் திஸ் கார்பன். அதனால் பாருங்கள், இந்த கார்பனில் 3 மெத்தைல் குரூப் வச்சு எழுதியிருக்கேன். தென் CH2, CHல தான் புரோமின் இருக்குது. அண்ட் இந்த CHல தான் இந்த ஃபினைல் குரூப்பும் இருக்குது. C6H5 அப்படின்னா இந்த பென்சீன் ரிங் வந்து அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட மீனிங். கிளியர்? இப்போது இதுக்கு நம்ம வந்து நேமிங் தரணும். அகெயின் இதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், ஆஸ் பர் த ரூல் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா சப்ஸ்டியூயண்ட்டுக்கு மினிமம் நம்பர் 1, 2, இது வந்து நமக்கு 3 அண்ட் 4. இதுதான் லாங்கஸ்ட் செயின். வேறு எந்த ரூட் போனாலும் உங்களால் இதுக்கு மேலே கார்பன் நம்பர் லாங்கஸ்ட் செயினில் வராது. ஓகே, இப்போ இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பொசிஷனில் புரோமின் இருக்கா? ஸோ 1 புரோமோ. இந்த ஒன்றுலேயே பாருங்கள், எப்போ வந்து நம்ம ஒரு பென்சீனை ப்ரிஃபிக்ஸஸாக யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ அதனோட நேம் வந்து ஃபினைல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் சஃபிக்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம். அப்போ பென்சீன் வரும். சஃபிக்ஸாக யூஸ் பண்ணால் பென்சீன் அப்படின்னு பேர் வைக்கணும். ப்ரிஃபிக்ஸஸாக யூஸ் பண்ணால் ஃபினைல் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரிஃபிக்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால 1 ஃபினைல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இது வந்து தேர்ட் பொசிஷனில் நமக்கு மெத்தைல் குரூப் இருக்குது. 2 மெத்தைல் குரூப் இருக்கிறதுனால 3,3 டைமெத்தைல் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அனதர் என்ன சொல்கிறோம், நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து ஃபினைல் இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தா, நம்ம மெயின் கார்பன் செயின் அப்படின்னா இந்த நம்பரிங் கொடுத்த கார்பன் செயின் எல்லாமே வந்து நமக்கு அல்கேன்ஸ் டைப்பில் தான் வருது. சரிங்களா? சேச்சுரேட்டடாக தான் இருக்குது. அதனால் 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட் அண்ட் எல்லாமே சேச்சுரேட்டடாக இருக்கிறதுனால ANA அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். தட்ஸ் இட். இப்போ இது எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸஸோட ஆல்ஃபாபெட் ஆர்டர் பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டில் வரணும்? புரோம், B தான் ஃபஸ்ட்டு வரும். டை எடுக்கக்கூடாது, D எடுக்கக்கூடாது. எம்மையும் Pயும் கம்பேர் பண்ணணும். Bக்கு அப்புறம் M வரும், Mக்கு அப்புறம் P வரும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். ஓகே, பாருங்கள், 1 புரோமோ, 3,3 டைமெத்தைல், 1 ஃபினைல், பியூட், ஏன். அவ்வளோதாங்க. தட்ஸ் இட். கிளியர்? அண்டு அதர் கிளாஸிஃபிகேஷன் என்ன சொல்லலாம்? இது வந்து ஒரு அல்கைல் ஹேலைடா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அல்கைல் ஹேலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் வெல் ஆஸ் இதை பென்சைல்னு சொல்லலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பென்சைல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பென்சீன் இருக்கணும். கிளியர்? பென்சீன் இருக்குது. பென்சீனில் கார்பன் இருக்கணும். இந்த கார்பனில் நம்மளோட ஹேலஜன்ஸ் இருந்தால் இது இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் பென்சைல் ஹேலைட். அதனால் பாருங்கள், பென்சீன், கார்பன், இதில் ஹேலைடு இருக்கிறதுனால இட் இஸ் பென்சைல். பி கிளியர், இட் இஸ் அ பென்சைல் ஹேலைடு அப்படின்னு நம்ம கிளியராக சொல்ல முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அல்லைல் இருக்கலாமா அப்படின்னா நமக்கு வந்து டபுள் பாண்டட் வந்து இதில் டபுள் பாண்ட் மீன்ஸ் இந்த கார்பனில் பென்சீனில் இருக்கிற டபுள் பாண்ட் நீங்கள் பார்க்கக்கூடாது. கார்பனுக்கு இடையில் ஏதாவது டபுள் பாண்ட், எஸ்பெஷலி இந்த நம்ம நம்பரிங் கொடுத்த இடத்துல டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அப்போ அது கிடையாது. அண்ட் அல்கைல் இப்போ வராது, ஏன்னா அது பென்சைல் டைப்பில் வரதுனால நம்ம அல்கைல் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வினைல் வருமானா அகைன் டபுள் பாண்ட் இல்லாததுனால வினைலும் வராது. அரைல் ஹேலைடுன்னா, அரைல்னா நமக்கு பென்சீன்லேயே அட்டாச் ஆகிருக்கணும் ஹேலஜன், பட் அந்த மாதிரி டைப் இல்லாததுனால அதுவும் நமக்கு வராது. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் பாருங்கள், புரோமின் கம்பைன் ஆகிருக்கிற கார்பனோட லெஃப்ட் சைடு ஒரு கார்பன், ரைட் சைடு ஒரு கார்பன், அதாவது இந்த கார்பனில் 2 கார்பன் செயின் இருக்கிறதுனால திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் செகண்டரி ஹேலைட். ஓகே, இது வந்து செகண்டரி ஹேலைட். தட்ஸ் இட். கிளியர்? ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமா? அகைன் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுங்க, எலாபரேட் பண்ணி எழுதுங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம். சரிங்களா? இந்த மாதிரி எலாபரேட் பண்ணலாம். நம்பரிங் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். ஓகே, லாங்கஸ்ட் செயின் வந்து நமக்கு 4. செகண்ட் பிளேஸில் வந்து நமக்கு புரோமின் இருக்குது, தேர்ட் பிளேஸில் மெத்தைல் இருக்குது,
அண்ட் நமக்கு 4 கார்பன் இருக்கிறதுனால நம்பரிங் சிஸ்டமில் பியூட் அப்படின்னு சொல்ல போகிறோம். எல்லாமே சேச்சுரேட்டட் அப்படின்றதுனால ஏஎன்இ. ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம அப்படியே எழுதலாம். ஆஸ் பர் ஆல்ஃபாபெட் ப்ரோம் பி கம்ஸ் ஃபர்ஸ்ட் தென் எம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஐயூபேக் நேம் எழுதிடுறோம். நெக்ஸ்ட் என்ன டைப்பில் வரும் கண்டிப்பாக பாருங்கள். பென்சினோ மற்ற இதெல்லாம் இல்லாததுனால இது வந்து அல்கைல் புரோமைட், தட் இஸ் அல்கைல் ஹேலைட் டைப்பில் வரும். அல்லைல் வராது, பென்சைல் வராது, வினைல் வராது, அரைலும் வராது. அண்ட் அகெயின் புரோமின் வந்து கம்பைன் ஆகிருக்கிற இந்த கார்பனோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 கார்பன் லிங்க் இருக்கிறதுனால திஸ் இஸ் செகண்டரி ஹேலைட். தட்ஸ் இட். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 6th ஒன், ரைட் இட் இன் எலாபரேட்டட் ஃபார்ம். ஸோ அகெயின் வந்து இந்த கார்பனில் C2H5 ட்வைஸ் 2 C2H5 இருக்குது. சரிங்களா? அதனால் மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டிருக்கேன். பட் இதோடு விடாமல் இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணணும். அப்போ தான் ஐயூபேக் நேம் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால் பாருங்கள், மேலே இருக்கிற C2H5-ஐ CH2 CH3ன்னு செப்பரேட் பண்ணுறேன். கீழவும் அதே மாதிரி நான் செப்பரேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம நம்பரிங் தரணும். ஓகே, நம்பரிங் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பனுக்கு தான் நம்ம வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்பர் செலக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு, தென் இதை வந்து நம்ம செகண்ட் கார்பன் வச்சுக்கலாம். இங்கே தேர்டு போனால் இதோட முடிஞ்சிடும். அதனால் நான் மேலே போகலாம். சரிங்களா? தேர்டு அண்ட் ஃபோர்த். ஸோ ஓவராலாக 4 கார்பன் வந்து நான் லாங்கஸ்ட் செயினில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நமக்கு வந்து புரோமின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டியூவன்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸில் பாருங்கள், இது ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு இத்தைல் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சஸாக மாறும். அதே செகண்டில் மெத்தைல் அப்படின்னு ஒன்றும் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? அண்ட் ரிமைனிங் என்ன, இந்த லாங்கஸ்ட் கார்பன் செயினில் 4 இருக்கிறதுனால பியூட் அப்படின்னு எழுத போகிறோம். எல்லாமே சேச்சுரேட்டட் அப்படிங்கிறதுனால ஏஎன்இ எழுத போகிறோம். தட்ஸ் இட். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு ஐயூபேக் நேம் வந்துடும். 1 புரோமோ, 2 இத்தைல், 2 மித்தைல், பியூட் ஏன். கிளியர்? ஆல்ஃபாபெட் ஆர்டர்லையும் இருக்கணும். ஃபஸ்ட்டு பி வரும், இ வரும், எம் வரும். தட்ஸ் இட். கிளியர்? அண்ட் அடுத்து என்ன, இது கண்டிப்பாக வந்து நமக்கு அல்கைல். சரிங்களா? ரொம்ப ஈஸி. அல்கைல்னால் நமக்கு பென்சீன் இருக்கக்கூடாது, டபுள் பாண்ட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டாவே இது வந்து அல்கைல் டைப்பில் வந்துடும். அல்லைல் வராது, பென்சைல் வராது, வினைல் வராது, அரைலும் வராது. அண்டு புரோமின் அட்டாச்சாக இருக்கிற இந்த கார்பனோட டைரெக்டாக ஒரு கார்பன் லிங்கில் இருக்கிறதுனால திஸ் இஸ் பிரைமரி. ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அகெயின் எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இதை எலாபரேட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த C2H5 இருந்தால் நீங்கள் இன்னொரு முறை அதையும் எலாபரேட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? ஸோ CH2 CH3ன்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம நம்பரிங் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்பரிங் கொடுக்கும்போது இந்த குளோரினுக்கு மினிமம் நம்பர் வரணும், அதோட லாங்கஸ்ட் செயினாகவும் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம நம்பரிங் இப்படி போனாலும் இந்த சைடில் வந்தாலும் நமக்கு ஒரே மாதிரி தான் நம்பரிங் வரும். ஸோ 1 2, இந்த கார்பன் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் 4th ஒன் அண்ட் இது வந்து 5th ஒன். ஓகே, 5 கார்பன் எடுத்திருக்கேன். தேர்ட் பிளேஸில் குளோரின், தேர்ட் பிளேஸில் மித்தைல். இந்த ரெண்டும் நமக்கு பிரான்ச். ஸோ எடுத்துக்கலாமா? 3 குளோரோ, 3 மித்தைல், ரெண்டுமே பிரான்ச்சஸ். 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட்னு வரும். அண்ட் எல்லாமே சேச்சுரேட்டட் ஏஎன்இ. ஓகே, கம்பைன் பண்ணி எழுதுங்க, அதான் ஐயூபேக் நேம். ரைட்? நெக்ஸ்ட் என்ன, இது அல்கைல் ஹேலைடா அப்படின்னு பார்த்தா எஸ், திஸ் குளோரின் இஸ் அல்கைல் டைப்பில் வந்துடும். அல்லைல் வராது, பென்சைல் வராது, வினைல் வராது, அரைலும் வராது. அண்டு கிளாசிஃபிகேஷன் பிரைமரி செகண்டரி பார்க்கும்போது பாருங்கள், இந்த குளோரின் கம்பைன் ஆகிருக்கிற இந்த கார்பன் லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன், ரைட் சைடில் ஒரு கார்பன், பாட்டமில் ஒரு கார்பன். அப்போ 3 கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு டைரெக்டாக. ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி ஹேலைடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டா? 8th ஒன் பாருங்கள், இதையும் நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணதை எல்லாமே எலாபரேட் பண்ணிக்கலாம். ரைட்? எலாபரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அகெயின் நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சப்ஸ்டியூவன்ட், அதாவது ஹேலஜனை தாண்டி இப்போ டபுள் பாண்டுன்னு ஒன்று வந்ததுனால அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு மினிமம் நம்பர் வரணும். ஸோ அதனால் நம்பரிங் நான் இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6, இதான் நம்பரிங் சிஸ்டம். இப்போ அதில் இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம எழுதலாம் பாருங்கள். தேர்ட் பிளேஸில் குளோரின் இருக்குது அண்ட் 5th பிளேஸில் ஒரு மெத்தைல் இருக்குது. ஓகே, இது வந்து பிரான்ச்சஸ். அடுத்து நமக்கு ரூட் வேர்டு அப்படின்னு பார்க்கும்போது 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸ் வரும். அண்ட் இதில் டபுள் பாண்ட் வந்து இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஏஎன்இன்னு சொல்லக்கூடாது. இப்போது டபுள் பாண்ட் இருந்தால் இஎன்இ போடணும்.
பட் அந்த டபுள் பாண்ட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் பர் நம்பர் செகண்ட் கார்பனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால 2 ஈன் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகே, இப்போ இதையெல்லாம் கம்பைன் பண்ணி எழுதுனா தட் இஸ் ஐயூபிஏசி நேம். பாருங்க, 3 குளோரோ 5 மித்தைல் ஹெக்ஸ் 2 ஈன். ஆஸ் யூஷுவல் ஒரு நம்பரையும் வேர்டையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஐஃபன் இருக்கணும். ஓகே, இதுதான் ஐயூபேக் நேம், ரைட்? ஸோ அடுத்து இது வந்து அல்கைலா அப்படின்னா இப்போ டபுள் பாண்ட் வரதுனால நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்கள், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சிஎல் இந்த லிங்கில் இருக்குது. பாருங்கள், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சிஎல் இதான் வந்து பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இருந்தால் இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் வினைல். ஸோ இது வந்து வினைல் ஹேலைட். ஓகேங்களா? ஸோ அதனால் அல்கைல் சொல்லக்கூடாது, அல்லைல் சொல்லக்கூடாது, பென்சைல் கிடையாது, அரைலும் கிடையாது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன? குளோரின் கம்பைன் ஆகிருக்கிற இந்த கார்பன் லெஃப்ட் சைடில் ஒரு கார்பன் ரைட் சைடில் ஒரு கார்பன் இருக்கிறதுனால செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் மேஜராக இவங்க ஹைலைட் பண்ண வேண்டியது ஐதர் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி இந்த டைப்பில் வந்தால் நம்ம அதை எழுதலாம், ஆர் அதர்வைஸ் இந்த பேட்டர்னில் ஏதாச்சும் வந்தால் அதையும் நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 9th ஒன். அகெயின் இதை வந்து நம்ம எலாபரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்பரிங் கொடுக்கணும். அண்டு டபுள் பாண்டுக்கு வந்து நம்ம மினிமம் நம்பர் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் நம்ம கொடுக்கணும். அப்போது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு பாருங்கள் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் வரும். நீங்கள் இந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக வந்துடும். ஸோ அதனால் இந்த ரூட்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 1 2 3 and 4 4th கார்பன் 5th கார்பன். அப்போ பிரான்ச்சஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4th பிளேஸில் ஒரு புரோமின் வரும், 4th பிளேஸ்லேயே நமக்கு மெத்தைல் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஓவராலாக நம்மக்கிட்ட 5 கார்பன் இருக்கிறதுனால பென்ட்டு சொல்ல போகிறோம். செகண்ட் பொசிஷனில் ஈன் இருக்குது. தட்ஸ் இட். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணால் ஐயூபிஏசி நேம். கிளியர்? அண்ட் என்ன டைப்பில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா பாருங்கள், இது என்ன பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். அந்த இடம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சி டபுள் பாண்ட் சி, அகைன் இன்னொரு சி, இந்த இடத்துல நமக்கு புரோமின் இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள், சி டபுள் பாண்ட் சி, தென் சி அண்ட் புரோமின். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருந்தால் நான் இது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் அல்லைல் ஹேலைட். ஓகே, அல்கைல் கிடையாது, பென்சைல் கிடையாது, வினைல் கிடையாது, அரைலும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இந்த புரோமின் கம்பைனாக இருக்கிற இந்த கார்பனோட பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒரு கார்பன் ரைட் சைடு ஒரு கார்பன் மேலே ஒரு கார்பன் 3 கார்பன் கனெக்ட் ஆனதுனால we can call it as tertiary halide also அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? 10th ஒன் பார்க்கலாமா? பாருங்க, this is para chloro C6H4 அப்படின்னா பென்சீனில் பேரா பொசிஷனில் ஒரு குளோரின் இருக்கணும். இந்த பென்சின் இந்த CH2ஓட கனெக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? அதான் இதனோட ஸ்ட்ரக்சர். பாருங்கள், இதுதான் இந்த CH2, இதோட ஃபினைல் ரிங். ஃபினைலில் பேரா பொசிஷனில் குளோரின், அதாவது இந்த கார்பனு இருக்கிற கார்பனுக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் பேரா. சரிங்களா? குளோரின் வந்து இந்த பேரா பொசிஷனில் இருக்கணும். தென் சிஹெச்சில் 2 CH3 கனெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ மேலே ஒன்று கீழே ஒன்று நான் போட்டாச்சு. இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். இப்போ இதுக்கு நம்ம வந்து நேம் தரணும். ஓகேவா? எப்படி நேம் கொடுக்கலாம்? இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பென்சீனை வந்து நம்ம மெயின் காம்போனண்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது குளோரின் எங்கே சப்ஸ்டிட் ஆகிருக்கோ இந்த கார்பன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். திஸ் இஸ் பிளேஸ் 1 2 3, இது வந்து 4. ஓகே, ஸோ இந்த 4th பிளேஸில் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு நம்ம நேம் தரணும். அதனால் இதுக்குள்ள ஒரு ஐயூபேக் சிஸ்டம் கொடுக்க போகிறோம். ஸோ எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ இது வந்து கார்பன் நம்பர் 1. இது எப்போ வரும் அப்படின்னா இங்கே ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். பட் நான் எடுக்கிற மெயின் ரூட் வேர்ட்ஸ்ன்றது பென்சீனை தான் நான் மெயின் பண்ண போகிறேன். இது மெயின் ரூட் வேர்டு அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக இது பிரான்ச்சு. பட் பிரான்ச்சுக்குள்ளே ஒரு பிரான்ச் இருக்கும்போது இதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஐயூபேக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். கிளியர்? அப்போ அதனால் இது வந்து நம்பர் 1, ஏன்னா இது வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்பர் 1, திஸ் இஸ் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3. அப்படி பார்க்கும்போது இதுக்குள்ளே ஒரு சிஸ்டம் நம்ம சொல்லும்போது செகண்ட் பிளேஸில் ஒரு மெத்தைல் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பைல், ஏன்னா இது எல்லாமே நான் ப்ரிஃபிக்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 மித்தைல் ப்ரொப்பைல். இந்த மொத்த ஸ்ட்ரக்சரும் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 4th பிளேஸில் பென்சீனில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதோட மீனிங். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிளேஸில் குளோரோ இருக்குது. 4th பிளேஸில் பாருங்கள், 4th பிளேஸில் என்ன இருக்குது 2 மித்தைல்
ப்ரொப்பைல் அப்படி எழுதணும் இதை. சரிங்களா? எழுதிட்டு இது மொத்தமாக சேர்த்து, ஏன்னா இதுதான் நம்ம மெயின் ரூட் வேர்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். திஸ் இஸ் சிம்பிளி பென்சீன். தட்ஸ் இட். ஸோ இதை நம்ம அப்படியே கம்பைன் பண்ணி எழுதிட்டா வி கெட் த ஐயூபிஎஸ்சி நேம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? இதில் எந்த கேட்டகரியில் வரும் அது நமக்கு முக்கியம். இப்போ பாருங்கள், பென்சீன்லேயே குளோரின் இருக்கிறதுனால திஸ் இஸ் அரைல் ஹைலைட். ஓகே, பென்சீன்லேயே குளோரின் இருக்குது. அல்கைல்னு சொல்லக்கூடாது, பென்சைல் அல்லைல் கிடையாது, பென்சைல் கிடையாது, வினைல் கிடையாது. ஓகே, பிரைமரி செகண்டரி கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லும்போது பாருங்கள், குளோரின் கம்பைன் ஆகிருக்கிற கார்பனோட 2 கார்பன் இருக்கிறதுனால இட் மே பி செகண்டரி. சரிங்களா? 11th ஒன் பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் மெட்டாக்ளோரோ. ரைட், மெட்டாக்ளோரோ CH2 C6H4. பாருங்கள், ஸ்ட்ரக்சர் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். பென்சீன் இருக்குது, தட் இஸ் C6H4 பென்சீன். பென்சீனில் லெஃப்ட் சைடில் CH2Cl எங்கே இருக்குது? மெட்டா பொசிஷனில் இருக்குது. ரைட் சைடில் CH2C. இந்த கார்பனில் 3 மெத்தைல் குரூப் 1 2 3. சரிங்களா? இந்த பேட்டர்னில் போடணும். ஸோ இந்த பொசிஷன் கம்பேர் பண்ணும்போது இது மெட்டா. இதுதான் இதனோட ஐடியா. மெட்டாங்கிறது ஆல்டர்னேட் பொசிஷனில் பிரான்ச்சஸ் இருந்தால் தட் இஸ் கால் மெட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர்? ஸோ நவ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து நம்ம அகைன் நேம் கொடுக்க போகிறோம். எப்போ நம்ம வந்து பென்சீனை வந்து பேஸ் காம்பவுண்டாக கன்சிடர் பண்ணால், அதாவது ரூட் வேர்டாக கன்சிடர் பண்ணால், குளோரின் இருக்கிற இந்த இடத்த வந்து நம்ம தட் இஸ் நம்பர் 1 பொசிஷன் வச்சுக்கலாம். அண்ட் நம்பர் 2, நம்பர் 3, அதாவது மினிமம் ரூட்டில் தான் வரணும். நீங்கள் இப்படி போனீங்கன்னா 1 2 3 4 5 5th பிளேஸில் இதெல்லாம் வரும். பட் அது வந்து தப்பு. சரிங்களா? எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு மினிமம் நம்பர் வர மாதிரியான ஒரு ரூட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ 1 2 3. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெத்தைல் குளோரைடு அப்படின்னு இருக்குது, ஆர் குளோரோ மெத்தைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் பிளேஸில் நமக்கு என்ன இருக்குன்னா பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்குள்ளே இது ஒரு பிரான்ச். ஸோ இதுக்குள்ளே ஒரு ஐயூபேக் சிஸ்டம் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? பென்சீனோட அட்டாச் பண்ணியிருக்கிற பொசிஷன் 1 2 3. அப்போ செகண்டில் 2 மெத்தைல் இருக்குது. அப்போ 2,2 டைமெத்தைல் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எழுதுவோம். பாருங்கள், 1 குளோரோமெத்தைல், இதை வந்து நம்ம 1 குளோரோமெத்தைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு பிளேஸில். தேர்டு பிளேஸில் பாருங்கள் என்ன இருக்குது? தேர்ட் பிளேஸில் 2,2 டைமெத்தைல் ப்ரொப்பைல். ஓகே, இது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன? ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்குது, தட் இஸ் பென்சீன். ஓகே, கம்பைன் பண்ணி எழுதுனா நமக்கு ஐயூபிஎஸ்சி நேம் வந்துடும். அண்ட் இது என்ன டைப் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பென்சீன் இருக்குது, பென்சீனோட சி இருக்குது, சி கூட Cl இருக்குது. சரிங்களா? நீங்கள் அப்படி பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். பட் வெரி சிம்பிள். பென்சீனோட கார்பன், இந்த கார்பனோட Cl, இதுதான் கனெக்ஷன். இப்படி இருந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பென்சைல் குளோரைடு ஆர் பென்சைல் ஹைலைட் டைப். அதனால் இதுதான் நம்மளோட ஆன்சர். அல்லைல் கிடையாது, அல்கைலும் கிடையாது, வினைல் கிடையாது, அரையிலும் கிடையாது. பிரைமரி செகண்டரி நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்கிற இந்த கார்பனோட டைரெக்டாக ஒரே கார்பன் இருக்கிறதுனால திஸ் இஸ் பிரைமரி. தட்ஸ் இட். கிளியர்? 12th ஒன் பாருங்கள், ஆர்த்தோ புரோமோ. இது வந்து அகெயின் அந்த பென்சின் ரிங்கு வந்து இருக்குது, அதில் CHல் CH3. ஸோ அதனால் இதை வந்து நம்ம எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஆர்த்தோ பொசிஷன், அதாவது அட்ஜசன்ட்டில் ஒரு லிங்க்குக்கும் இன்னொரு லிங்க்குக்கும் அட்ஜசன்ட்டில் இருந்தால் அதை நம்ம ஆர்த்தோ பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதுக்கு பேர் ஆர்த்தோ புரோமோ. ஓ போட்டால் நமக்கு அதான் மீனிங். ஓகே, ஆர்த்தோ புரோமோ அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் யூஷுவல் இதுக்கு வந்து நம்ம நம்பரிங் கொடுக்கலாம். வி ஸ்டார்ட் ஃப்ரம் சப்ஸ்டன்ட் புரோமின். புரோமினோட பிரான்ச் எங்கே இருக்கோ அதுக்கு நம்ம மினிமம் நம்பர். அண்ட் இந்த ரூட்டில் வரும்போது திஸ் இஸ் செகண்ட். நீங்கள் இப்படி சுற்றிட்டு வந்தீங்கன்னா இதனோட பொசிஷன் வந்து 6ன்னு ஆயிரும். அப்படி நம்ம நம்பரிங் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் 1 2. அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது வந்து ஒரு செப்பரேட் பிரான்ச்ன்றதுனால இதுக்குள்ளே ஒரு நம்பரிங் சிஸ்டம். அப்போ பென்சனோட எது கனெக்டாக இருக்கோ தட் இஸ் நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3. அப்போ இதுக்கு நேம் கொடுக்கும்போது 1 மித்தைல் ப்ரொப்பைல் அப்படின்னு சொல்லணும். 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பைல், 1 மித்தைலுங்கிறது பிரான்ச்சஸ். ஸோ இதுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் புரோமினும் இருக்குது. ஸோ 1 புரோமோ. இதுக்கு நம்ம என்ன நேம் சொல்கிறோம்? செகண்ட் பொசிஷனில் பாருங்கள் 1 மித்தைல் ப்ரொப்பைல் அப்படின்னு இருக்குது. ரிமைனிங் என்ன இருக்குது? பென்சீன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு ஐயூபிஎஸ்சி வந்துடும்.
அண்ட் இது என்ன டைப்பில் வருதுன்னா பாருங்கள், பென்சீன்லேயே ஹாலஜன் இருக்கிறதுனால, பாருங்கள் பென்சீனில் டைரக்ட் ஹாலஜன் இருக்கிறதுனால திஸ் இஸ் அரைல் ஹாலைட். ஓகே, அல்கைல் சொல்லக்கூடாது, அல்லைல் கிடையாது, பென்சைல் கிடையாது, வினைலும் கிடையாது. பிரைமரி செகண்டரினா ஆஸ் யூஷுவல் பாருங்கள், இந்த புரோமின் கனெக்டாக இருக்கிற இந்த கார்பனோட டைரக்டாக 2 கார்பன் இருக்கிறதுனால திஸ் இஸ் செகண்டரி ஹாலைட் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்?